உன்னை பார்க்கத்தான் வந்திருக்காரு. ஓஹோ, என்ன விஷயம்? உங்க பேர் என்ன? ஸ்ரீமான் பேரை மட்டும் கேட்காத, ரொம்ப நீளம். நீங்க சுருக்கி மணிமாறன்னு கூப்பிடுங்க. ஓஹோ, சரிங்க மிஸ்டர் மணிமாறன். என்ன பிரச்சனை? அந்த காலத்துல எங்க தாத்தா சாரட்டு வண்டியில நகர்வலம் செய்யும் போது எங்கெல்லாம் குதிரை ஓய்வெடுக்க நின்னுச்சோ அங்கெல்லாம் ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிட்டார். அதனுடைய வினை பயன் இப்ப 35 குழந்தைங்க எல்லாம் பெருசாகி எங்க சொத்து மேலேயே கேஸ் போட்டுச்சுங்க. அதனாலே எங்களுக்கு சொந்தமான ஒரு அரண்மனைக்கு கோர்ட்டுக்காரங்க சீல் வச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய உண்மையான வாரிசு நான் தான். நீங்க தான் எப்படியாவது போராடி வாதாடி அந்த அரண்மனையை எங்களுக்கு மீட்டு தரணும். அப்படிங்களா? சரி, கேஸ்ல நீங்க ஜெயிச்ச மாதிரி. நிரம்ப சந்தோஷம். ஆமா, வருமானத்துக்கு என்ன பண்றீங்க? தன்மானத்தை வித்து பொழைக்கிறோம். சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குது. தாத்தா காலத்து ராஜ உடைகளை எல்லாம் சினிமாவுக்கும் டிராமாவுக்கும் வாடகைக்கு விடுறோம். இப்ப கூட இதை ஜெய் ஹனுமான் மெகா சீரியலுக்காக மாடல் காட்டத்தான் போட்டு போய்கிட்டு இருக்கிறேன். வந்தனே ஒரு சாரட் வண்டி, அதை சேட்டு வீட்டு கல்யாணங்களுக்கு வாடகைக்கு விடுறோம். ஃப்ரீயா இருக்க நாட்கள்ல பிலிம் ஷீட்ல ஹயரா ஓடிக்கிட்டு இருக்கு. கேஸ் வீடு தேடி வரும்போது நினைச்சேன், என் பையனுக்கு ஃபீஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாதீங்க. அரண்மனை கைக்கு வந்த உடனே உங்களுக்கு அதுல ஒரு கதவை புடுங்கி ஃபீஸை கொடுத்துட்றேன்.